என் தலைய போனாலும் சரி, ராத்திரியில இந்த சாவிகளை என் கழுத்து சுமக்கவே சுமக்காது. எமோஷன்ல லாஜிக் இல்லாம பேசாதடா குண்டா. தலை போனா நீயே இருக்க மாட்ட. அப்ப கூட கௌரி அவளோட மந்திர சக்தியால என்ன நடக்க வச்சு சாவிகளை என் கழுத்துல சுமக்க வைப்பா. எஸ், எனக்கு உன் மேல அவ்வளவு கான்ஃபிடென்ட். அப்போ ஏன் அன்னைக்கு அந்த மூணாவது திருடன் என் உடம்ப அரிக்க வச்சு சாவிகளை ஏமாத்தி எடுத்துட்டு போனப்போ நான் சொல்றது கேட்காம ஆளாளுக்கு அந்த எகிர் நீங்க? பாஸ்ட் இஸ் பாஸ்ட், லீவ் இட் பாலு. அடிங்குள்ள கத்திரிக்கா, உனக்கு வேணும்னா பாலு கூலோன்னு கொஞ்சுவ, இல்லனா குண்டானு திட்டுவியா? டேய் ரொம்ப பிகு பண்ணாத. முடிவா என்னடா சொல்ற? சாவிகளை சுமக்க முடியுமா முடியாதா? முடியாதுன்னா இவ வேற யார் கழுத்துலயாவது மாட்டி விட்டுருவா. அப்புறம் இந்த கேங்ல நமக்கு ஒரு மரியாதையே இருக்காது. ஆனா நைட்ல தான் நம்மளால சாவிகளையே பாதுகாக்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம்? கௌரி, இவன் ரொம்ப யோசிக்கிறான். இந்த சாவிகளை நானே சுமக்கிறேன். ஐயோ, அதான் சரி. சாவிகளை நீயே மாட்டிக்கோ. ஏன் எடுக்கிற? பாவம் கௌதம், அவனே சுமக்க விடுறீங்க. இந்த சாவிகளையும் உங்க பேக்கையும் சுமக்கிறதுக்குனே பிறந்தவன் நான். இது எல்லாத்தையும் நானே சுமக்கிறேன். அப்படிவா வழிக்கு. பட் ஒன் திங், இத நைட்ல மட்டும் யாராவது வச்சுக்க முடியுமா? இல்ல, அன்னைக்கு மாதிரி அரிப்பு வந்து அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா. ஆனா பகல்ல நான் தான் கிங். எந்த கொம்பனாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அடிச்சு தூள் கலப்பிடுவல்ல. டேய், இனிமே நாம முதல்ல படுத்து தூங்கின மாதிரி யார் கண்ணுக்கும் தெரியாம தூங்க போறோம். அப்போ சரி, தப்பிச்சோண்டா. எல்லாரும் என் கூட சேர்ந்து மந்திரத்தை சொல்லுங்க. அன்னையே பராசக்தி, சித்தம் தெளிவோடு இருக்க, ரூபம் அரூபமாகி வெளியெங்கும் பவனி வர சக்தி கொடுத்தாயே. ஓம் ஓம் ஓம். சரி, படுத்து தூங்கலாம். அண்ணா, உங்கள் அன்பு தம்பி ஒரு சிக்கலில் இருக்கிறேன். தயவு செய்து என் கண் முன்னால் தோன்றி என்னை சிக்கலிலிருந்து காப்பாற்றி என் சாவியை மீட்டு தாருங்கள். அண்ணா, வந்துட்டியா? நான் வந்தது இருக்கட்டும், நீ ஏன் இப்படி கலக்கமா இருக்க? உனக்கு விஷயமே தெரியாதா? அந்த பேராசை பூதம் ஏவி விட்ட கௌதம், கௌரி, சந்தியா, பாலுங்கிற 4 பேரும் நம்ம 3 அண்ணன்களையும் ஜெயிச்சு 3 சாவிகளையும் எடுத்துக்கிட்டு நாலாவதா உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அதுதானே? அதானே என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட. நான் வேற உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு வீரமா சவால் வேற விட்டுட்டு வந்துட்டேன். இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயமா தான் இருக்கு. அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். நீ என்னடான்னா? பயமே தோல்விக்கு வழிகாட்டி. நீ பயப்படாத, நான் இருக்கேன். அவங்க ஏற்கனவே நம்ம 3 அண்ணன்களையும் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி பயப்படாம இருக்க முடியும்? தோத்து போன நம்ம 3 அண்ணன்களும் நம்மளை விட கொஞ்சம் பலம் குறைஞ்சவங்க. ஆனா நாம அப்படியா? நம்மளோட பலத்துக்கு முன்ன கௌரியாவது டௌரியாவது. இருந்தாலும் உன் திருப்திக்காக ஒரு யோசனை சொல்றேன். என்ன யோசனை? இப்ப உன்கிட்ட இருக்கிற சாவி மாதிரியே நான் ஒரு போலி சாவிய மந்திரத்தால வரவழைச்சு தரேன். நீ அந்த சாவிய வச்சுக்கிட்டு உன்னோட ஒரிஜினல் சாவிய என்கிட்ட கொடுத்துடு. ஒருவேளை கௌரி வந்து உன்னை ஜெயிச்சாலும் அவளுக்கு போலி சாவிதான் கிடைக்கும். அதை வச்சு அவளால புதையல் பெட்டகத்தை திறக்கவே முடியாது. எப்படி என் யோசனை? எப்படி உன் யோசனையா? அண்ணன் எப்ப சாவா, திண்ணை எப்ப காலியாங்கிற மாதிரி இருக்கு உன் யோசனை. என்னடா சொல்ற? பின்ன என்ன, நான் தோத்துட்ட பிறகு கௌரி பெட்டகத்தை திறந்தா என்ன, திறக்காம போனா என்ன? நம்ம 5 பேர்ல ஒவ்வொருத்தரும் தான் மட்டுமே வாழணும்னு நினைச்சதுனாலதான் யாருமே வாழாம எல்லோரும் இப்படி ஆவியா அலையிறோம். இதுக்கப்புறமும் நமக்கு புத்தி வரலனா எப்படி? அப்போ நீ தோத்து போய் கௌரி கிட்ட சாவியை கொடுத்தாலும் கொடுப்ப, உன் அண்ணன் என்ன நம்பி நீ சாவி கொடுக்க மாட்டியா? இல்லன்னா எனக்கு ஒரே குழப்பமாவும் பயமாவும் இருக்கு. நீ குழம்பவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். நீ உன் சாவியை கொடு. டூப்ளிகேட் சாவியை கொடுத்து
கௌரி உன்னை நெருங்க முடியாதபடி ஒரு பாதுகாப்பு வளையமும் போட்டு விடுறேன். சரி. இனிய மண்டை ஓடே, மரம் பிளந்து சாவியை எனக்கு கொடு. இந்தா, இத வச்சுக்க. சரியா? இப்ப நீ கபாலத்துக்குள்ள போ. உன்னை யாரும் நெருங்க முடியாதபடி பாதுகாப்பு வளையத்தை போட்டுட்டு போறேன். சரிண்ணா. கௌரிக்கு முன்னாடியே ரொம்ப தந்திரமா சாவியை நீ வாங்கிட்ட, ஏமாத்திராத. நான் வர்றேன். நான் பாழ்படுத்த போற அந்த சுவாமிநாதன் குடும்பம் வாழற ஊரு நல்லாதான் இருக்கு. ஆனா இங்க அவங்க வீடு எங்க இருக்கு? யாரு சுவாமிநாதன்? யார் அவர் மகன் ரத்தனம்னு கண்டுபிடிக்கிறது? சரி, கண்டுபிடிக்காமையா விட்டுற போறேன். கொஞ்சம் பொறுத்துக்கமா. பஸ் சீக்கிரமே வந்துரும். ஹாஸ்பிடல் கொண்டு போறோம். என்ன பண்றது? என் பொண்ணுக்கு வவுத்துல புள்ள புரண்டு போச்சா. எல்லாரும் இப்படி மச மச நிக்கிறீங்களே, கொஞ்சம் சீக்கிரமா போய் வண்டி கட்டிட்டு வாங்களே. வலி தாங்க முடியலையே. வலிக்குதுமா. பஸ் வர நேரமாச்சு, இன்னும் பஸ்ஸை காணுமே. பஸ் எதிர்பார்த்த முடியாதுப்பா. வயிற்றுக்குள்ள குழந்தை புரண்டு கிடக்கு. தாயம் பிள்ளையும் காப்பாத்தி ஆகணும். டவுன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். முதல்ல வண்டிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கருப்பனே, நம்ம ஊர்ல அவசரத்துக்கு போற மாதிரி ஆட்டோவும் காருமா இருக்கு. இருக்கிறது மாட்டு வண்டிங்க தான். அதுலயாவது சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக சொல்லுங்கண்ணே. ஆமா ஆமா, சீக்கிரம் வண்டி கட்டுங்கப்பா. கட்டுறோம். அதோ கார் வருது. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஐயாவோட காரே வந்துருச்சே. பா, யார் செஞ்ச புண்ணியமோ ஜெயலட்சுமிக்கு நல்ல நேரம்யா. ஐயா சின்னையாவே கார் கொண்டு வந்துட்டாரு. கொஞ்சம் வண்டி நிறுத்த. என்ன விஷயம்? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்னாச்சு? வயிற்றுக்குள்ள குழந்தை புரண்டு கிடக்குயா. தாயம் பிள்ளையும் காப்பாத்துறதுக்கு டவுன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். நீங்க தாயா எப்படியாவது உதவி பண்ணணும். அப்புறம் ஏன் காத்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கார்ல ஏத்துங்க. ஐயா, தெய்வம் போல வந்து காப்பாத்து. முதல்ல கார்ல ஏத்துங்க. இப்ப ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். சீக்கிரமா வண்டி எடுவையா. செலவுக்கு வச்சுக்கோங்க. சரிங்கய்யா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. இருக்கு. கடவுளே, அந்த பொண்ணை நீதான்ப்பா காப்பாற்றணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பொண்ணுக்கு நல்லபடியா பிரசவம் ஆயிடும். அப்ப நான் வரேங்க. சரிங்கய்யா. பெரிய குடும்பம்னா இதாயா பெரிய குடும்பம். என்ன ஒரு பெருந்தன்மை, என்ன ஒரு தயாள குணம், உதவி செய்யற மனப்பான்மை. சாமிநாத ஐயா மகங்கிறத சின்னவர் ரத்னம் நிரூபிச்சிட்டாரு. வரங்க. ஆமா. மச்சான், நீதான் நான் வலை வீசி பிடிக்க வந்த ரத்தனமா? இத்தனை இலகுன மனசோட இருக்கிற நீயும் சேர்ந்தா ஏன் அத்தையை அப்படி ரணகலப்படுத்தின? ஊருக்கே ஹீரோவா இருக்கிற நீ இனி எப்பவும் எனக்கு வில்லன் தான்.
வச்சுக்கிறேன்டி மாப்பிள்ள. பார்க்கலாம். எப்படி குருவே, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கிறேனா? சபாஷ் மங்கி, பிரமாதம். நீ கொஞ்சம் ஓவரா பேசுறிய தவிர வேலைன்னு வரும்போது ஒழுங்காதான் செய்யற. இல்லனா உங்க கூட இருக்க முடியுமா? அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆமா, நம்ம சீன பூஜையை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் குருவே. யாருங்க? வணக்கம். அந்த மானிடன் சிவநேசனை அழைத்து வாருங்கள். உத்தரவு. உன்னை அழைத்து வரச் சொல்லி அரசர் ஆணை. புறப்படு. நீங்கள் போகலாம். உத்தரவு. சிவனேசா, ஓலைச்சுவடியை அழிக்க நீ ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுத்திருந்தா நீங்க விருந்தாளியா இருந்திருக்கலாம். இப்படி கைதி மாதிரி வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. என் உயிரே போனாலும் சரி, அந்த சுவடியை அழிக்க நான் விட மாட்டேன். பொறியில் மாட்டின் எலி பூனைக்கிட்டே சவால் விடக்கூடாது. இந்த நொடியிலிருந்து நீ என் மனோசக்திக்கு கட்டுப்பட்டவன். உனக்குள் இருந்து உன்னை இயக்கப் போகிறவன் நான் தான். உன் இருக்கையில் உட்காரு. சுய் முய் சுய்மா, சுய் முய் சுய்மா. சன்யோ சோமா சந்த்ரோமா, அன்யோ கோமா மந்த்ரோமா. சன்யோ சோமா சந்த்ரோமா, அன்யோ கோமா மந்த்ரோமா. சன்யோ சோமா சந்த்ரோமா. அக்கா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க முழு நம்பிக்கையோட பூஜையை ஆரம்பிங்க. சரி மூசா. கடவுளே, இவ்ளோ தூரம் நீ என்ன சோதிச்சும் நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை மாத்திக்கல. இப்போ எப்படியும் நீ என் புருஷனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுவேங்கிற நம்பிக்கையோட தான் நான் இந்த சுமங்கலி பூஜையை ஆரம்பிக்கிறேன். அவர் எந்த லோகத்துல, எந்த மந்திரவாதியோட கட்டுப்பாட்டுல, எந்த நிலைமையில இருந்தாலும் இந்த பூஜை முடியறதுக்குள்ள இங்க என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கணும்.
ओंकार पूर्विके देवी वीणा पुष्पकतारिणी वेदमादर नमस्तुभ्यम् अवैतव्यं प्रयच्छ मे पदिप्रदे महाभाग्ये वर्धुस्क प्रियवादिनी अवैतव्य अंश सौभाग्यं देहि त्वं मम सुब्रदे पुत्रान् पौत्रान् स सौभाग्यं सौमङ्गल्यं देहि मे। என் அழைப்புக்கு இணங்கி வருகை தந்திருக்கும் சீன தேவதைகளே மிக்க மகிழ்ச்சி. உங்கள் பூஜை தொடங்கட்டும். Danio Sia Sia Somanika Danio Sia Sia Somanika Danio Sia